ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த குழி எதுக்காக நோண்டி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்காக. நேத்தே வந்து நாங்க கேட்டோம் இது எதுக்கு நோண்டி இருக்கீங்க அப்படின்னும் போது ட்ரைனேஜ் சிஸ்டம்காக தாங்க நான் நோண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆஸ் பர் ரூல் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்காங்கல்ல பக்கத்து வீடு அவங்க கிட்ட அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்ல கூட பார் கோடுன்னு இதுல வச்சு இந்த பிஸ்கெட்டை பத்தினதும் இந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸும் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி போற இந்த ரோட பத்தின டீடைல்ஸ் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. நீங்க கேட்கலாம் ஏமா இது ஒண்ணு மட்டும் தானா பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். இந்த ரோட்ல நிறைய பிரச்சனையை நம்ம தினம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ரோட்டை வந்து திடீர்னு நோண்டி வைப்பாங்க. சரி பழைய ரோடுக்கு தான் அப்படின்னு பார்த்தா புது ரோடையும் போட்டு 1 மாசம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள நோண்டி வைப்பாங்க. என்ன காரணம்னே நமக்கு புரியாது. இத பத்தி எல்லாம் பேச நமக்கு ரைட்ஸ் இருக்கா? அப்படியே இருந்தாலும் அதுக்கான டைம் எங்கமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ ரோடு சம்பந்தமா நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அவங்க என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கேயாச்சும் பரவாயில்லங்க, சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு பேரிகார்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல ஜஸ்ட் லைக் தட்னு தோண்டி போட்டு போயிருப்பாங்க, எந்த பேரிகார்டும் இருக்காது. இந்த மாதிரி எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பர்மிஷன் கொடுக்கறதுனால தான் நாங்க இந்த மாதிரிலாம் நோண்டி போடுறாங்க. பர்மிஷன் கொடுக்கலனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி இதுக்கெல்லாம் யாரு தாங்க பெர்மிஷன் தரா அப்படின்னு பார்த்தா நாங்க சென்னையில இருக்கிறதுனால நாங்க சென்னை ரோட் எடுத்துக்கிறோம். இப்போ சென்னைக்குன்னு பாத்துட்டீங்க, சென்னைக்குள்ள இருக்க ரோட்ல யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்க GCCன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ரோடு போடுறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ரோட மெயின்டைன் பண்றதுலாம் சென்னை கார்பரேஷன் தான். இதுவே ஸ்டேட் ஹைவேஸா இருந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நேஷனல் ஹைவேஸா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துப்பாங்க. இல்ல நம்ம கிராமம்ல இருக்கோம் அப்படின்னா பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டியோ அதுக்கான பொறுப்பை ஏத்துப்பாங்க. நேத்தையே வந்து நாங்க கேட்டோம் இது எதுக்கு நோண்டி இருக்கீங்க அப்படின்னும் போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல பெரிய பெரிய பைப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்காக தாங்க நான் நோண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரலா வந்து இங்க இருக்க பீப்புள் கிட்ட சொல்லிக்கணும் இந்த மாதிரி நாங்க நோண்ட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இதை நோண்டி இருக்காங்க, எவ்வளவு நாள் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கணும். அந்த மாதிரி இங்க ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா வைக்கல. இங்க மட்டும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல வந்து ஃபாலோ பண்ணாம தான் இருக்காங்க. இதே மாதிரி தரமணிலையும் நாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம், அங்கேயும் நோண்டி போட்டுருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது சேஃபான பேரிகார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ரோடும் வந்து புதுசா போட்ட ரோடு தான் அவங்க நோண்டி இருக்காங்க. அங்க என்ன டிபார்ட்மெண்ட் நோண்டி இருக்காங்கன்னா EB டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நோண்டி இருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. EB டிபார்ட்மெண்ட், வாட்டர், டிரைனேஜ், அப்புறமேட்டு டெலிகாம் சர்வீசஸ் இருக்காங்கல்ல, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், இந்த மாதிரி இவங்களும் வந்து ரோட நோண்டுவாங்க. சோ நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி நோண்டி போட்டதெல்லாம் பாக்குறீங்கன்னா போய் கேளுங்க எதுக்கு நோண்டுறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நோண்டுறீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நிறைய இல்லீகலா இந்த மாதிரி டிக் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப கேட்டாதானே தெரியும் யார் நோண்டுறாங்க எதுக்கு நோண்டுறாங்கன்னு. நமக்கு ரைட்ஸே இருக்கு. இன்கேஸ் அவங்க நீங்க கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல இவங்க இல்லீகலா தான் இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களோட ஐடி கார்டை வாங்கி நீங்க பாக்கலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கடந்து போகும்போது அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கு, மெயினா நம்ம ஆபீஸ் போற இடத்துல தான் இருக்கு, ரொம்ப நாளா இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க. கேட்க தான் மாற்றம் வந்து வரும். நான் முதல்ல சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நோன்றவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அதுல கடைசி ரூல் தான் அல்டர்னேட்டிவ் ரூட்னு சொல்றாங்க. அதாவது இந்த வழி வந்து நாங்க மூடிட்டோம்னா நீங்க வேற வழியில போகலாம் அப்படின்றதுக்கான சைன், அதாவது இப்படி போங்க இல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா கூட போய்க்கலாம் இல்ல இப்படி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சைன் போர்டு வைக்கணும். அந்த மாதிரி நோன்ற இடத்துல எல்லாமே வைக்கிறாங்களா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அதுல இதுவும் ஒண்ணு. நிறைய இடத்துல நான் அதை பார்த்தது கூட கிடையாது. சோ இந்த மாதிரி தோண்டி போட்ட ரோட்ல போறதுனால உங்களுக்கோ உங்க வண்டிக்கோ இல்ல உங்க வேலைக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக இழப்பீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாங்க முடியும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரோட்ல யார் அந்த பள்ளத்தை தோண்டினாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டும், அந்த பள்ளத்தை தோன்றதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்பேற்றுப்பாங்க. குழி வெட்டப்பட்டதுனால தான் நான் சுத்திட்டு போனேன், அதனால லேட் ஆயிடுச்சு, அதனால ஒர்க்ல ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு, வேலையில இருந்து என்ன தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ எவிடன்ஸ் ரெடி பண்ணணும். அதாவது இங்க பாருங்க ரூல்ஸே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ண கிடையாது, இந்த மாதிரி பேசிக்கா நீங்க என்னென்ன ரூல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கணும் அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் இதனால தான் உங்களோட வேலை போச்சு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நீங்க ஏதாவது ரெடி பண்ணணும். நம்ம வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி மும்பைலையும் நடந்திருக்கு. மும்பைல இந்த மாதிரி ஒருத்தவங்க கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடணும். எதுக்கு அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் யாரு, பெர்மிஷன் கொடுத்தவங்க யாரு, நோன்னவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் தந்துருவாங்க. அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்த
அடுத்து என்னன்னா இந்த மாதிரி குழி தோன்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு SOP கொடுத்துருப்பாங்க. SOP அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், அப்புறம் குழி நோண்டதுக்கு அப்புறமா உங்களோட ஓன் காசுல நீங்க அதை மூடிக்கணும், அதுக்காக வந்து எங்க கிட்ட காசு கேட்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி எதுவுமே அந்த குழி தோண்டின டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் அந்த போட்டோ. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், அதாவது அவங்க கொடுக்குற சர்வீஸ்ல வந்து குறை இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கன்சியூமர் கோர்ட்ல நம்ம ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிவில் கோர்ட்லயும் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா லா ஆஃப் டாட் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களா, அந்த கான்ட்ராக்டை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 3 வழி இருக்கு. நமக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வண்டிக்கும் எதுவும் ஆகலை, உங்களுக்கும் எதுவும் ஆகலை, வேலைக்கும் எதுவும் ஆகலை, ஆனால் அந்த போட்டிருக்க ரோடோ இல்லை நோண்டி இருக்க குழியோ உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையே தருது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சென்னைன்னு ஒரு ஆப் இருக்கு. இது சென்னையில் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சென்னையை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது இடத்துல இருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா நம்ம சாலைன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ரோட்ல வந்து குழி நோண்டி இருக்காங்க, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, ரோடே இல்லை அப்படின்னா கூட நீங்க போட்டோ எடுத்து அதில் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தரமணி லோக்கல் ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்டே நாங்கள் போய் பேசணும். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த ரோடெல்லாம் எப்போ போட்டாங்க, என்ன ஆச்சு, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் எங்கே நோண்டி இருக்காங்க, இந்த இடத்துல நோண்டி இருக்காங்க, லா காலேஜ் பக்கத்தில் விட்டு தான் நோண்டி இருக்காங்க. அப்படி விட்டது போட்டது அவங்க ஒரு ஒயர் போட சொல்லி கரெக்டாக தான் போட்டிருக்கலாம். இப்போ மறுபடியும் எதுக்கு அதை நிறுத்தி ரோடு போட சொல்ல ஒரே அடியாக போட்டால் தான் உண்டு. போடலைன்னா இப்போ விட்டாக இருக்க சொல்ல அது மேடு பள்ளமாக இருக்கும், மேபி அதில் ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். அப்படி இல்லாமல் ஒரே அடியாக போடாமல் இப்படி கேப் விட்டு மறுபடியும் பண்ணுறது இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே தாண்டி போனீங்கன்னா அங்கே வேலைச்சேரியில் போட்ட இடத்துலையே பார்த்தீங்கன்னா தோண்டி வச்சுருக்காங்க. எதுக்கு அது இதெல்லாம் மக்களோட காசு தான். அவங்க போடுறாங்க, ஒரு கான்ட்ராக்டர் வந்து தோண்டி போட்டு முடிச்சு போட்டப்போ அடுத்தவங்க கான்ட்ராக்டர் வந்து ரோடு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அடுத்த மறுபடியும் முன்னாடி தோண்டினவங்களே சரி இல்லைன்ட்டு மறுபடியும் அதே இடத்துல தோன்றாங்க. இது வந்து நம்மளோட காசு தான் வேஸ்ட்டாக போகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்து பக்குவமாக பண்ணாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் மக்களுக்கு. ஓகே, இந்த ரோடு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? ஜஸ்ட் ஒரு 1 month கூட ஆகல அந்த ரோடு. ஓகே, 1 month கூட இல்லை, மேக்ஸிமம் 3 weeks இருக்கும் அந்த ரோடு போட்டு. அது அந்த இடம்லாம் போடல, ஆக்சுவலாக அந்த இடம் ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டு அது இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, ஆனா இங்க நிறைய இடத்துல தோண்டி போட்டிருக்காங்களே. அதான் ஒரு சில பர்டிகுலர் ஏரியால தோண்டி இருக்காங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒயர் கனெக்ஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த இடம் ஒன்று, அப்புறம் இந்த லாஸ்ட்ல 2-3 இடத்துல நோண்டி இருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு 2-3 இடத்துல நோண்டி இருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல ஆக்சுவலாக. பட் இது நோண்டதுக்கு முன்னாடி போர்டு ஏதாவது வச்சாங்களா, இங்க நாங்க நோண்ட போறோம்? எந்த போர்டு எதுவும் வைக்கல ஆக்சுவலாக. ஓகே, இங்க மட்டும் தான் நீங்க பாக்கலையா, இல்ல வேற எங்கயாவது நோண்டறதுக்கு முன்னாடி பக்கத்துல எல்லாம் கூட நிறைய வாட்டி நோண்டி இருந்தாங்க? இந்த ரோட்ல இருக்கு, பட் அந்த சைட்லாம் பெருமுடிலாம் போனீங்கன்னா ஒன்றும் ஹெவியாக நோண்டி இருப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கான எந்த ப்ராப்பர் போர்டும் வைக்கல. ஆனா அந்த காவா இது பண்றதா சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா போர்டு எதுவும் வைக்கல, எல்லாம் ஃபுல்லா சீட் எதுவும் ரொம்ப மோசமா இருக்கும் உள்ளெல்லாம் செட் பண்ணீங்கன்னா. பட் இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது பெட்டர், முன்ன விட இது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, இந்த ரோட் போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு, பெட்டரா ஃபீல் பண்றோம் டிராவல் பண்றது. ஓகே, இப்படி ஒரு லா இருக்கு ஆக்சுவலா, உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு போறேன் சொல்லுங்க. கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நோண்டுறாங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் போயிட்டு. சோ இப்போ நம்ம கேக்குற சிச்சுவேஷன் இல்லையே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரோட்ல என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை நான் ஏதாவது சொல்றதுல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏண்டா மாப்ள, துபாய் ரோட பாத்திருக்காடா நீ? மாப்ள அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி.